ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக் கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? உங்க லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சட்டுன்னு, பட்டுன்னு, டக்குன்னு லைஃப்ல வந்து எப்படியாச்சும் நம்ம இத பண்ணிடணும், அத பண்ணிடணும்னு ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, இதெல்லாம் பண்ணாலே போதும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா கரெக்ட்டா இருக்கும்ல. நீங்க போற பாதைய வந்து நீங்க அந்த டெஸ்டினேஷன் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. போற பாதை யாரோ ஒருத்தர் இப்படி போனா நீங்க சீக்கிரமே அந்த டெஸ்டினேஷன ரீச் பண்ணிரலாம் அப்படின்னு யாராச்சும் சொன்னா நீங்க அந்த பாதைய ஈஸியா நீங்க எடுப்பீங்கல்ல. உங்களுக்கு பாதையே தெரியாம நான் டெஸ்டினேஷன் போணும், அது போணும், எனக்கு அது வேணும், வேணும், அப்படி எனக்கு கிடைக்கணும், கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் இருக்காம, ஸோ அந்த பாதைய வந்து ஒண்ணு நீங்க உருவாக்கணும். இல்ல நம்ம அங்கங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி நம்மளே ஒண்ணு உருவாக்கணும். ஸோ நம்ம இப்படி எல்லாமே பண்ணா தான் அந்த டெஸ்டினேஷன நம்மளால ஈஸியாவே ரீச் பண்ண முடியும். ஸோ லைஃப்ல எப்படியாச்சும் இத பண்ணிருங்க சந்தோஷமா இருப்பதற்காக ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 26 வயசு, இந்த ஒரு 10 வருஷம் அப்படிங்கிறது வந்து ஏ டூ இசட் லேர்ன் பண்ற ஒரு பீரியடா இருக்கும். அது ஹேப்பி ஆகட்டும், சோகமான பார்ட்டும் அதிலேயே தான் இருக்கும். ஸோ அந்த பாதைய பார்ப்போமா? த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புடிச்சத பண்ணுங்க ப்ரோ. ஜாலியா இருங்க ப்ரோ. அவ்வளோதான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் இந்த டைம்ல வந்து நீங்க புடிச்சதெல்லாம் பண்ணல, புடிச்சத பண்ணி தோக்கல, இல்ல புடிச்சத பண்ணி ஜெயிச்சு அந்த டேஸ்ட்ட நீங்க அனுபவிக்கல அப்படின்னா, இன்னொரு சான்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏர்லியரா நீங்க எல்லாம் புடிச்சது பண்றீங்களோ, உங்களுக்கு உங்களே புடிச்சிரும். ஸோ உங்களுக்கு உங்களே புடிச்சனாலே மத்தவங்களுக்கும் உங்கள ஈஸியா புடிச்சிரும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவன் என்ன நெனச்சுப்பானோ, இவன் என்ன நெனச்சுப்பானோ அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புடிச்சத பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, யாருக்குமே உங்கள பிடிக்காது. இன்க்ளூடிங் யூ. ஸோ உங்களுக்கே உங்கள பிடிக்கல அப்படின்னா, நீங்களே செல்ஃப் டவுட் ஆயிருவீங்க. ஒருவேளை நம்ம இப்படி ஆயிட்டோம். ஒருவேளை நம்ம இப்படி ஆயிட்டோம். ஒருவேளை அவன் சொல்றது தான் உண்மையோ? ஒருவேளை இவன் சொல்றது தான் உண்மையோ? நம்ம நிஜமாவே கெட்டவனோ? நிஜமாவே நல்லவனோ? ரொம்ப நல்லவனோ? கெட்டவன். ஸோ இதெல்லாம் ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நாமளே தெரிஞ்சுக்காம இருக்கிறதும், நம்மள நாமளே பிடிக்காம இருக்கிறதும். இதுக்கு என்ன ரீசன்? நம்ம ஜாலியா இல்ல 1. 2வது நம்ம புடிச்சத நம்மளால பண்ண முடியல 2. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணல? அடுத்தவன் என்ன நெனச்சுப்பானோ? இல்ல நம்மளால முடியாதோ? அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கனால தான். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச டக்கு டக்குன்னு பண்ணிட்டு ஜாலியா இருப்பேன். ஸோ செகண்ட் பாயிண்ட். செல்ஃப் லவ் பண்ணு. அன்பா நடந்துக்கோ உன்கிட்டயே. அத தான் நான் சொல்றேன். உன்னால உன்கிட்டயே அன்பாவும், ஜாலியாவும் இருக்க முடியல. உன்ட்ட இன்னர் செல்ஃப்ல ஜாலியா உன்ட்ட எத்தன நாள் உட்காந்து பேசியிருக்க ப்ரோ? மத்தவங்க கிட்ட கடல போடுறதுக்குலாம் உனக்கு டைம் இருக்கு. உனக்குள்ள உட்காந்து நீ இப்படி உன்னால முடியும் அப்படின்னு உனக்குள்ள நீ சொல்லியிருக்கியா? என்ன மிஞ்சின ஒருத்தன் கிடையாது. என்னால எது வேணாலும் பண்ண முடியும். நான் நினைச்சத இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி, ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு எப்போவாவது நான் ஜெயிச்சுருவேன் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவன் எப்படினாலும் ஜெயிச்சுருவான். ஸோ செல்ஃப் லவ் பண்ணு. அன்பா நடந்துக்கோ உன்கிட்டயே. அதுதான். ஸோ த 3 பாயிண்ட் லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர்ஸ் ப்ரோ. நம்ம ஸ்டார்ட்டிங் சொன்ன 2 பாயிண்ட்ல இருந்தே நீ உன்ன புடிச்சத பண்ணு, அத பண்ணு, செல்ஃப் லவ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தினாலேயே நீ நெறைய தோப்ப. ஏன்னா, நம்ம நமக்கு புடிச்ச மாரியே செய்யும்போது நெறைய இதுல தோப்போம். அது நெறைய பேருக்கு புடிக்காது. நெறைய ரிலேஷன்ஷிப்ப இழந்து போவோம். ஸோ நெறைய இந்த கஷ்ட காலத்தையும் தாண்டி தான் அந்த இஷ்ட காலத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ இந்த கஷ்ட காலம், இந்த ஃபெயிலியர்ஸ், இந்த விட்டுட்டு போறது, அப்புறம் அந்த பன்னு குடுத்துட்டு போறது, இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கணும்னா, அதுலருந்து ஒரு லேர்னிங்ஸா இருக்கணுமே தவிர, நீங்க அதையே உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த வேலைய பண்ண முடியாது. ஸோ அத லேர்னிங்ஸா மட்டும் பாருங்க. அடுத்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ பார்த்துட்டு போயிறணும். அந்த லேர்னிங்ஸ மட்டுமே சும்மா அப்படியே அந்த ஓகே இதுலேருந்து என்ன லேர்ன் பண்றது? இன்னும் உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஏர்னிங்ஸ விட்டுருவீங்க. லேர்னிங்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ். ஸோ அப்படி போயிறணும். உட்காந்து ஃபீலிங்ஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள யாரும் ஹீலிங்ஸ் பண்ண வரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு உங்களே நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில, எல்லாமே நீங்க தான் உங்களுக்கு. ஸோ அதனால டக்கு டக்குன்னு லேர்னும் ஓகே ஃபெயிலியர் ஆயிடுச்சு லேர்ன் பண்ணிட்டோம் அடுத்தது. அப்படின்னு நீங்க போல அப்படின்னா கிட்டத்தட்ட ஓடிரும். டக்குனு ஒரு பிரேக்கப்புக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 3 வருஷம். அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்ம வேலைக்கு போயிட்டோம். வேலைக்கு நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயியா உள்ள போறீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம், 3 வருஷம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 4 வருஷம். கஷ்டப்பட்டு எப்படி உழைச்சு சும்மா இருந்து, அதில ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்க்காக ஓடிரும். ஸோ டோட்டலா நம்மளோட பீக் ரஷ் இயர்த நம்ம அப்படியே வேஸ்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேர்னிங்ஸ ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து தான் லேர்ன் பண்ணணும்னு கிடையாது. ஓகே நடந்துடுச்சு. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அத மாத்திக்கிறேன். நான் மாத்திட்டு அத எப்படி திருத்தி நான் இதில சக்சஸ் ஆக முடியும்னு பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கணும். அண்ட் தி 4த் பாயிண்ட் நல்லதையே சாப்பிடுங்க. நல்லா இருங்க. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜங்க் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு நெறையா வந்த காலகட்டத்தையும் போயி, இப்பலாம் சாப்பிடாம இருக்கிறதே ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாய்ங்க. காலையில சாப்பிடுறதுல டயட், மத்தியானம் சாப்பிடுறதுல டயட், நைட் சாப்பிடுறதுல டயட். அப்படின்னு நீங்க இருந்து யாருக்காக எதையும் சாதிச்சு வச்சு எதத்த கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நைட்டு எதுனாலும் எப்ப நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாலும், நல்லதா சாப்பிட பழகுங்க.
முதல்ல சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க உட்காந்து நான் இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன், இந்த வேலைக்கு போறேன், அந்த வேலைக்கு போறேன் அப்படின்லாம் எதுக்கு? நீங்க இப்ப சாப்பிடுற இந்த டைம், அதாவது இந்த டைம்ல சொன்னேன் இல்லையா? ஒரு 16-26ன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த டைம்ல நீங்க சாப்பிடுறதுல தான் உடம்புல ஒட்டும். இதெல்லாம் சொன்னா கேட்டா பூமரும்பாய்ங்க, கிரிஞ்சும்பாய்ங்க. சரி, அத தூக்கி ஓரமா வச்சுட்டு, அடுத்தவன் என்ன சொன்னா நமக்கு என்ன? அப்படிங்கிற ஒரு டேக்லைன நம்ம எடுத்து இங்க நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதான் நீங்க நல்லதே சாப்பிடுங்க. எவன் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஹை ரிச் புரோட்டீன், ஃபைபர் இப்பலாம் நெறைய டயட் அப்படி இப்படின்னு ஃபாலோ பண்ணியே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ அப்படின்னு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லது சாப்பிடுங்க. அது நெறையா கூட சாப்பிடுங்க. ஆனா சாப்பிடுங்க. அவ்வளோதான். அண்ட் 5த் பாயிண்ட் உன்ன நீ தான் பார்த்துக்கணும். நோ ஒன் கேர்ஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்? யாருமே இருக்க மாட்டாங்களா? பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ், என் லவ்வர் ப்ரோ எல்லாருக்கும் அவங்கவங்க லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சாப்பிடணும், அவங்க தூங்கணும், அவங்களோட ஆசாபாசங்கள், அவங்களோட விருப்பம், ஏக்கங்கள் அப்படின்னு நெறைய இருக்கு. ஸோ அதில ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்கிற அவங்க உங்கள வந்து ஒரு பார்ட்டா வேணா பார்க்க முடியும். மேபி அப்பா, அம்மா வேணா உங்கள வந்து ஒரு ஓகே நல்லா வரணும் அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர, மத்த எல்லாருக்கும் உங்கள பத்தி யோசிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அப்பா, அம்மாவாலே நீங்க இதுதான் பிடிக்கும், இதுதான் உன்னால முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நீயே தான் உன்ன செல்ஃப் பில்ட் பண்ணல அப்படின்னா, எல்லார் முன்னாடியும் நீ ஒரு 0வா தான் தெரிவ. அவங்க மேபி உன்ன வந்து நல்ல இடத்துல பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு வச்சுப்போமே. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஜாலியா இருக்கணும், இப்ப ஜாலியா இருக்கணும், இப்ப ஜாலியா இருக்கணும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் போச்சு, நாளைக்கும் போயிரும். ஸோ இன்னைக்கே பண்ண முடியாதவன் நாளைக்கும் பண்ண மாட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உன்ன நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மண்டையில ஏத்திட்ட அப்படின்னா, நீ யாருக்கிட்டயும் டிபெண்ட் ஆகி இருக்க மாட்ட. ஸோ நோ ஒன் கேர்ஸ். நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ ஒரு டேக்லைன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா, யூ வில் பி பெர்ஃபெக்ட். ஸோ ஒரு நாள் விட ஒரு நாள் நீ பெட்டர் ஆயிட்டே இருப்ப. அண்ட் 6த் பாயிண்ட் நண்பர்கள வளர்த்துக்கோ. நல்ல நண்பர்கள மட்டும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்க தான் உன்ன கிட்டத்தட்ட நீ ஒரு 10 வருஷத்துல ஜெயிக்க போற அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துல கூட ஜெயிக்க வைக்கிறதுக்கான ரீசன்ஸா இருப்பாங்க. ஏன்னா ஒரு 5 பேர் கூட நீ எப்படி கூட சுத்துறியோ, அவங்க 5 பேருக்க விட நீ ஜாஸ்தியா மாறுவ. இதே நீங்க அவங்க கெட்டவங்க கூட சேர்ந்தீங்கன்னா, நீ கெட்டவனா ஆக போற. நல்லவங்களா இருந்தா நல்லவங்களா ஆக போற. ஒரு 5 வந்து டேலண்டடான பெர்சன் இருக்காங்க. அவங்க கூட நீ சேர்ந்து பழகிட்டு இருக்க அப்படின்னா, 6வது பெர்சன். அதுவும் அவங்கள விடவே ஒரு பெர்சன். ஒரு இன்ச் முன்னாடி இருப்ப. ஸோ இவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், அதுக்குன்னு என் ஃப்ரெண்ட் இப்ப இருக்கிறவன நான் விட்டுட்டு போணுமா? அவன் எனக்கு என்னெல்லாம் செஞ்சான் தெரியுமா? அப்படின்ட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை செஞ்சுட்டு போயிரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவன் ஓகே, இவன் இப்படி பண்றான். உங்ககிட்ட வந்து காசிப்ஸ் பேசுறான். இல்ல உங்ககிட்ட வந்து எப்படி சக்சஸ்க்கான ஒரு எஃபர்ட்டே அவனும் போடாம இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிருங்க. நான் அவங்க கட் பண்ணி நீங்க அப்படியே அப்படியே நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லவே இல்ல. நீங்க ஒண்ணும் பெரிய ஆண்ட்ரூ டேட் மாரி தனியாவே இருக்கணும்லாம் நான் சொல்லல. அவங்க கிட்ட இருந்து 4 விஷயம் நீங்க கத்துக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். அதனால ஃப்ரெண்ட்ஸ வளர்த்துக்கோங்க. நல்லதா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அவ்வளோதான். அண்ட் 7த் பாயிண்ட் உதவி பண்ணு ப்ரோ நெறைய. ஏன்னா, இன்கேஸ் நீ நெறைய உதவி பண்ற அப்படின்னா, இப்ப இல்லனாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால உனக்கு அது பின்னாடி கிடைக்கும். பின்னாடி நெறைய தப்பான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்போது, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னும் நமக்கு அந்த மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா? அப்ப நீ நல்லது இப்ப பண்ணிட்ட அப்படின்னா, இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீ ரூ. 1 யாருக்காவது நீ குடுக்குற அப்படின்னாலும், ரூ. 10 வரும். நீ அத நெனச்சு குடுக்கணும்னும் இல்ல. நீ விஷ் பண்ணி குடு. ஓகே, நான் சந்தோஷமா குடுக்குறேன். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடு. ஏன்னா உதவி பண்ற ஒவ்வொரு காசும் சரி, ஒவ்வொரு மனசும் சரி, அது நல்லா இருக்கும். அது வந்து இன் ரிட்டர்ன் கிடைக்கிறப்போ, இந்த யூனிவர்ஸ் இன்டூ 2 என்ன இன்டூ 10 இன்டூ 100 இன்டூ 1000 உங்களுக்கு குடுக்கலாம். மேபி உங்களோட லக் எப்படி இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க நல்லதே பண்ணுங்க. நல்லதே நடக்கும். அவ்வளோதான். நான் இப்படி இருந்தனால தான் நான் இப்படி இருக்கேன். நான் நல்லவனா இருந்தனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க மாறணும். நான் அவன மாரி கெட்டவனா மாறப் போறேன். இல்ல அவங்க மாரி கெட்டது பண்ண போறேன் அப்படின்னு நீங்க மாறுனீங்க அப்படின்னா, இருக்கிறதும் இல்லாம போயிடும். ஸோ இருக்கிறது எல்லாமே இழந்துட்டு இருக்கேன். நான் நல்லவனா இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்டூ 2 அது உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான அறிகுறி தான். ஸோ கடைசி பாயிண்ட்ல இருக்கீங்க. நல்லவனாவே இருங்க. நெறைய உதவி பண்ணுங்க. யூனிவர்ஸ் வில் வாட்சிங் யூ. அண்ட் 8த் பாயிண்ட் உன் மேல நம்பிக்கை வை ப்ரோ. நான் வந்து சாதிச்சுருவேன். என்னால முடியும். மத்தவங்க சொல்ற மாரி நான் கிடையாது. என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு நீ நெனச்சுட்ட அப்படின்னாலே போதும். நீ வந்து நான் அடுத்த நாள் நான் இது பண்ண போறேன், அத பண்ண போறேன்னு 1008 கனவ வச்சுட்டு நீ சுத்திட்டு இருக்கிற நீ தான், உன் மேலயே ஒரு செல்ஃப் டவுட்டும் வச்சுட்டு இருக்க. ஸோ அத மட்டும் கொஞ்சம் தூக்கி எறிஞ்சுட்டு, ஓகே, என்னால முடியும். என்ன கொஞ்சம் லேட்டா பண்றேன். ஓகே. உன்னோட தப்ப நீ அக்செப்ட் பண்ணிட்டு, உன் மேல நீ நம்பிக்கை வச்சு, உன் மேல எந்த செல்ஃப் டவுட்டும் இல்ல அப்படின்னாலே நீ ஜெயிச்சுருவ. அது இப்ப இல்லனாலும் எப்பவாச்சும். ஸோ கான்ஃபிடன்ஸ் மஸ்ட் ப்ரோ. அண்ட் 9த் பாயிண்ட் மனசு விட்டு சிரி.
இது ஏன் சொல்றேன், மனசு விட்டு சிரிச்சா என்ன நடக்க போகுது? அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நெனச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு, மனசு விட்டு நீங்க கண்ணாடிய பார்த்தோ, இல்ல எதோ பார்த்தோ அப்படி நீங்க சிரிச்சீங்க அப்படின்னா, உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு நெனச்சுக்கும். உங்கள அதே வைப்ல கொண்டு போகணும்னு அது நெனைக்கும். நீங்க இதே சோகமா இருக்கணும்னாலும், ஓகே இவரு இப்படிதான் இருக்கணும்னு நெனைக்கிறாரு போல. அப்ப நம்ம இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிரெயின் யோசிக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சிரிங்களேன். மனசு விட்டு ஏதோ ஒரு ஜோக் ஏதோ ஒண்ணு. இப்பல்லாம் எப்படின்னா ஜோக் சொன்னா சிரிக்கலன்னா கொஞ்சம் மாசு போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. நீங்க ஜோக் ஒண்ணு நடக்குது, அங்க ஒருத்தவங்க ஜாலியா பேசுறாங்க அப்படின்னா நீங்க பேசுங்க. இந்த ஆட்டிட்யூட் காமிச்சுட்டு நான் இன்ட்ரோவர்ட், நான் அப்படி, நான் லொட்டு லொசுக்கு ஆட்டிட்யூட் காட்டுறேன் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்ப சொல்றேன் 2025க்கு மேலலாம் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா, இன்னொரு 5 வருஷம் அதுக்கப்புறம் கஷ்டம் தான். நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பீக் உங்களுக்கு ஒரு 20, 30ல முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் நீங்க கஷ்டம் தான் படுவீங்க. ஆனா, இதுவே நீங்க ஜாலியா இருந்துட்டு, உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள ஹேப்பியா வச்சுட்டு, அவங்களே சிரிச்சுட்டு, நீங்களும் நல்லா சிரிச்சீங்க அப்டின்னா, சூப்பரா இருக்கும் ப்ரோ லைஃபு. ஏன்னா, நான் மேல சொன்ன அத்தன பாயிண்ட்டுமே உங்களோட செல்ஃப் டெவலப்மென்ட்டுக்கா இருந்தாலும், உங்கள பிரெயின் அதாவது டோப்பமைன் கிரியேட் ஆகுற அளவுக்கு நீங்க சந்தோஷமா சிரிச்சு பாருங்களேன். இதுல வேற இப்படி வேற சொல்லணும், நான் நெறைய சிரிச்சுட்டேன் அப்டின்னா, நானு அழுதுருவேனோ, ஐய்யயோ! நெறைய சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு வேற நெறைய பேரு நானே பார்த்துருக்கேன். நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். நீங்க நெறைய அழம்போது, நீங்க இத யோசிச்சிருக்கீங்களா? நான் நெறைய அழுகுறேன். அப்ப நான் சிரிக்க போறனோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. அந்த பாசிட்டிவ் திங்கிங்லாம் நமக்கு இருக்கு. ஆனா, இதுவே சிரிச்சா மட்டும் நம்ம நெறைய அழுதுருவோமோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். இது ஏன்? ஸோ இதெல்லாம் நீங்க தூக்கி போட்டு ஓவர் கம் பண்ணி வந்தா தான் லைஃப் வேற மாரி இருக்கும். பெர்ஸ்பெக்டிவே நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபே பியூட்டிஃபுல்லா மாறும். ஸோ ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ இத நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, மனசு விட்டு சிரிங்க. இப்ப போங்க போங்க கியூட் இல்ல. போய் கண்ணாடி பார்த்து லைட்டா நீங்க சிரிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களே பிடிக்கும். நீங்க என்னதான் நேத்து வரைக்கும் எப்படிதான் இருந்தாலும், இன்னைக்கு எப்படிதான் இருந்தாலும், இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் நான் சொன்னது ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணி இன்னைக்கு ஓகே இது ஆக்டிவேட் ஆகுதே அப்படின்னு இருந்துச்சுன்னா, எனக்கு அது போதும்ல. பெருசா இருக்கும்ல. ஸோ இன்னொரு அவார்ட் உங்களுக்கு தரேன். 10த் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் நீ பண்ணும்போது, உன்னை எவனாச்சும் பூமர்ன்னு சொன்னா, போடா டோமர்ன்னு போயிட்டே இரு ப்ரோ. இதுதான் 10த் பாயிண்ட். சீரியஸா சொல்றியான்னு கேட்டா, கண்டிப்பா இதான் ப்ரோ. ஏன்னா நீ ஒண்ணு உனக்கான ஒரு டெவலப்மெண்ட் பண்ற அப்படின்னா, அதுல கண்டிப்பா இது என்னடா இவன் புதுசா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பாராட்டலாம். நெறைய பேரு கழுவி கழுவி ஊத்தலாம். ஸோ இது வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பண்ற ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். ஆனா நீ என்ன பண்ணணும்? அவங்க கேட்டுட்டு, ஆமால்ல இவன் சொல்றான். ஓகே இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப எப்படியே லீட் பண்ணிட்டு போவோம். அதே மாரி குப்பை தொட்டி வாழ்க்கையிலே நம்ம இருந்துக்கலாம். அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, அது உங்க இது கிடையாது ப்ரோ. நான் இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நானும் அப்படி இருந்து கஷ்டப்பட்டு, நானும் அப்படி இருந்து 4 பேர் நம்ம நல்லது ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, இவன் ஏன் இப்படி பண்றான்? லூசாடா இவன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, அது அவமானப்பட்டு, துயரப்பட்டு அப்படின்னு நெறைய நடந்தது தான். ஸோ இது எல்லாருக்குமே நடக்க தான் போகுது. நீங்க அதோட குயிட் பண்ணி அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா, முடிஞ்சுச்சு. ஸோ அந்த அதான் ஒரு மிஞ்சி போனா 5 வருஷம் ப்ரோ. சும்மா சொல்லி பயமுறுத்துறேன்னு வச்சுக்காதீங்க. சீரியஸா. நீங்க மாறல அப்படின்னா, உங்களோட வேலிடிட்டி 5 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்னதான் முட்டுனாலும், மோதுனாலும் கஷ்டப்பட முடியாது. கஷ்டம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்கணும். இப்ப நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்ல வெளிய வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க அப்ப வந்து கஷ்டப்படவும் முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்போ வெளிய வர்றதுக்கெல்லாம் யாரும் உதவியும் பண்ண மாட்டான். இப்படி பேசுற நாயெல்லாம் கூடவே இருக்க மாட்டான். நீங்களா உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணி, ஒரு மணியோ இல்ல ஃபினான்ஷியல் ஐடியா எதுவுமே இல்ல அப்படின்னா, டோட்டல் க்ளோஸ். உங்க உடம்பும், உங்களோட மனசும் மட்டும் தான் இப்போதைக்கு உங்க கூட இருக்கு. ஸோ அந்த மனசுல ஒரு ஏக்கத்த மட்டும் வச்சுட்டு இல்லாம, ஒரு ஏகே மாரி சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, மனச நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ற டிப்ஸ். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த 10 வருஷ கேப்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு நெறைய ஓடுவீங்க, நெறைய தோப்பீங்கல்ல நான் சொன்ன மாரி. ஸோ அந்த டைம்லலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தலாம் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், சக்சஸோட இருக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ லைஃப்ல எப்படியாச்சும் இதெல்லாம் பண்ணிருங்க ப்ரோ. சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஹேப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, லைஃப்ப என்ஜாய் பண்ணுங்க. பாய்.